Hello friends, welcome to yosanaiputhusu. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஆன்மீக பயணம் தான் மேற்கொள்ள போறோம். எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆத்தூர் அருகே புத்திரகவுண்டபாளையம் அதாவது வாழப்பாடி அருகே உலகிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான 146 அடி உயரமுள்ள முருகன் சிலை ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் தான் நாம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்முடைய வீடியோவை Instagram, Facebookல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில நாம நெருங்கிட்டோம். அங்க வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஓரிரு மாதத்துல கும்பாபிஷேகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது நார்மலாக மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவிலுக்கும் இந்த முத்துமலை முருகன் கோவிலுக்கும் என்ன வித்தியாசம்? அது 140 அடி, இது 146 அடி. 146 அடி, அந்த 6 அடிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டிலிருந்தும் மண் எடுத்து பூஜை செஞ்சு அதை பேஸ்மெண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முருகப்பெருமானை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை அருகே கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலில் விநாயகர் பெருமானும் மூலஸ்தனமாக ஸ்ரீ முத்துமலை முருகனும் இருப்பாங்க. கோயிலை சுற்றி ஒவ்வொரு மண்டபத்திலும் 6 படை முருகப்பெருமானும் அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படை முருகனையும் ஒரு இடத்துலையே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 6 படை வீடுக்கும் நம்ம போயிட்டு வந்த பலன் முழுமையாக கிடைக்கும்னு அதுக்கு தான் இந்த 146 அடி உயரமுள்ள முருகப்பெருமான். அதே மாதிரி மலேசியா முருகனுக்கும் இந்த முருகனுக்கும் வேறு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த முருகர் ஃபுல்லாகவே கோல்டு ஷேடில் இருப்பார். இந்த முருகப்பெருமானுக்கு நிறைய அணிகலன்களும் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முருகப்பெருமானோட வயிற்று பகுதியில் ஒரு ரூம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு 10 பேர் தியானம் செய்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான படிகளையும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் கையில் ஆசீர்வாதமும் இன்னொரு பக்கம் கையில் வேல் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மலேசியா முருகனில் வெறும் வேல் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 சிலைக்குமே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் கோவிலில் அந்த முருகரை பண்ணும்போது அதில் ஒரு பெரிய போஸ்டில் இருந்தவர் தியாகராஜர். அவர் தான் இப்போது முத்துமலை முருகன் கோவிலுக்கும் முழு இன்சார்ஜாக இருந்து பணியை செஞ்சுக்கிட்டு வராரு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒரு தனி மனிதனின் விருப்பத்தோடு உருவாக்கப்பட்டு வர்றது தான் இந்த முருகன் கோவில். டைமில் யோசனைப்புதுசு சேனல் மூலமாக ஸ்ரீதர் சாருக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நாம் இப்படி ஒரு சாதனையை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கணும். எல்லாரும் அந்த முருகப்பெருமானோட அருளை கண்டிப்பாக பெறணும். இந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி வரணும் அப்படிங்கிறத மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி சென்னையிலேருந்து சேலத்துக்கு நம்ம வரும்போது ஆத்தூர் அருகே புத்திரகவுண்டபாளையம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். அதே சேலத்திலிருந்து வரவங்களுக்கு வாழப்பாடி அருகே புத்திரகவுண்டபாளையம் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் தான் இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் இருக்குது. உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.